சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தாமரை, பெருந்தேவி இறந்ததால் ஏற்பட்ட வருத்தம் எனக்கு மட்டும் இல்லையா என்ன? என் அன்பு மனைவியை சடலமாக கொண்டு செல்லும் போது அருகிலிருந்து கதறக்கூட உரிமையற்றவனாக உடன் வந்தேனே. தாமரை, அங்கு நடந்ததை நீதான் பார்த்தாய். இனி நாம் அதை பற்றி பேசி பயனில்லை. நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதை அறியாமல் நீயும் வந்துவிட்டாய். அதனால் பரவாயில்லை. இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் தீர்மானிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீ முதலில் முறைப்படி அனுமதி பெற்றுக்கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு விடு. நீங்கள்? எனக்கு இங்கே சில கடமைகள் இருக்கிறது தாமரை. பலவன் என்ற இந்த பெயரில் இருந்து கொண்டுதான் அவற்றையெல்லாம் நான் நிறைவேற்ற முடியும். நீ முதலில் புறப்பட்டு விடு. அண்ணியும் இல்லை, நீங்களும் இல்லை என்ற நிலையில் நான் மட்டும் சென்று என்ன செய்வது? இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்க இப்பொழுது நேரமில்லை தாமரை. நீ முதலில் இங்கிருந்து சென்றால்தான் நான் நினைத்ததை இங்கிருந்து கொண்டு சாதிக்க முடியும். அதனால் நீ இங்கிருந்து போயே ஆக வேண்டும் தாமரை. இல்லை, நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன். நான் நினைத்ததை சாதிக்காமல் நான் இங்கிருந்து வரமாட்டேன். அதுவரை நானும் இங்கிருந்து போக மாட்டேன். தாமரை, இது என்ன பிடிவாதம்? அங்கு செந்தலையார் முதலாக நமது வீரர்கள் அத்தனை பேரும் அங்கு இருக்கிறார்கள். பிறகென்ன பயம்? எத்தனை பேர் இருந்தால் என்ன? எனக்கு ஆதரவாக இருந்த அண்ணி இல்லையே. தனிமையில் அவரை நினைத்து நினைத்து ஏங்கி நானும் அவர் சென்ற இடத்திற்கே போய்விடுவேன். தாமரை, அதுதான் உங்கள் விருப்பம் என்றால் சொல்லுங்கள். இப்பொழுதே புறப்பட்டு விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம் தாமரை, வேண்டாம். நாம் எப்பொழுது போக வேண்டும் என்பதை நான் சிந்தித்து பிறகு வந்து சொல்கிறேன். அதுவரை நீ இங்கே வீரனே. மன்னா, இளவரசை நன்றாக பார்த்துக்கொள். ஆகட்டும் மன்னா. அண்ணா. வாக்கரங்குள்ளே. அண்ணா, நான் உங்களிடம் பேசத்தான் வந்தேன். சொல் கருங்குழலே. முதலில் உங்களுக்கு என்னவாயிற்று என்று சொல்லுங்கள். ஏன்? ஏனென்றா கேட்கிறீர்கள்? சோழ நாட்டிற்கு சென்று வந்ததிலிருந்து தாங்கள் முன்போலவா இருக்கிறீர்கள்? அப்படி என்ன மாற்றத்தை கண்டுவிட்டாய்? முன்பிருந்த கலகலப்பே தங்களிடமிருந்து போய்விட்டதே. எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிந்தனையில் மூழ்கி விடுகிறீர்கள். என்னிடம் கூட இயல்பாக பேசுவதில்லையே. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஏதோ வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் தாங்கள் தவிக்கிறீர்கள் என தெரிகிறது. கருங்குழலி, என்னை நீ எந்த அளவிற்கு ஊன்றி கவனித்திருக்கிறாய் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. இப்படிப்பட்ட அன்பு தங்கையிடம் என் மனதில் உள்ளதை சொல்லுவது தவறல்ல என்று தோன்றுகிறது. சொல்லுங்கள் அண்ணா, சோழ நாட்டில் அப்படி என்னதான் நடந்தது? எந்த அளவிற்கு தாங்கள் மனம் நொந்து போயிருக்கிறீர்கள் என்றால் அது ஒருவேளை காதல் விவகாரமாகத்தான் இருக்க வேண்டும். சரியாக கணித்து விட்டாய் கருங்குழலி. நீயும் அந்த சூழலில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருப்பவள் அல்லவா? அதனால்தான் எளிதில் புரிந்து கொண்டாய். சோழ நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு பெண்ணை தாங்கள் காதலித்தீர்களா? ஆமா. அவள் உங்கள் காதலை ஏற்க மறுத்து விட்டாளா? ஏற்றுக்கொண்டாளே. பிறகு என்ன? வேறு ஒரு உயர்ந்த இடத்தில் மாப்பிள்ளை பார்த்த உடனே
என்னை உதறி தள்ளிவிட்டாள். பாண்டிய நாட்டு படைத்தலைவரை விட உயர்ந்த இடம் அவளுக்கு வேறு என்ன இருக்க முடியும்? பாண்டிய இளவரசனே மாப்பிள்ளையாக வரும்போது அவள் அதை மறுப்பாளா? ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டாள். நீங்கள் 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 என்ன சொல்லுகிறீர்கள்? ஆம், தாங்கள் சொல்லும் அந்த பெண் இன்னும் என்ன சந்தேகம்? அந்த பெண் சோழ இளவரசிதான். மாமன்னர் கரிகாலரின் மகளான மலர்கொடிதான். இது என்ன விபரீதம்? விபரீத விளையாட்டுத்தான். நானாக அவளை தேடிச் செல்லவில்லை, தானாக வந்தவள். தங்களை காதலிக்கிறேன் என்றாள். நாள் தவறாமல் சந்தித்தோம். காலமெல்லாம் சேர்ந்து வாழ்வோம் என்றான். பாண்டிய இளவரசனை பார்த்தவுடனே மனம் மாறிவிட்டான். என் காதலை தூக்கி எறிந்து விட்டாள். அண்ணா, இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதாகவா விட்டு விடுவது? என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? எல்லோரும் அறிய இந்த காதலை வெளிப்படுத்தி அவளை பழிவாங்க வேண்டும் என்கிறேன். என்ன? ஆமாம், அப்பொழுதுதான் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய மலர்கொடி கிடைப்பாள், எனக்கு நான் விரும்பிய இளம்வழுதி கிடைப்பார். இரு பெரும் பேரரசுகளே இணைந்து நடத்தும் திருமணத்தை அவ்வளவு எளிதாக நிறுத்திவிட முடியும் என்று நினைக்கிறாயா? ஏன் முடியாது? நானோ நீயோ அதை செய்தோம் என்று தெரிந்தால் நம்மை காணாமல் செய்து விடுவார்கள். என்ன ஆனோம் என்று கூட தெரியாத அளவிற்கு எங்கேயோ கொண்டு போய் காராகிரகத்தில் அடைத்து விடுவார்கள். பிறகு என்னதான் செய்ய போகிறீர்கள்? உடன் இருந்து மிகவும் விமர்சையாக திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறேன். இரு நாட்டு மன்னரும் இவனுக்கு இதில் எவ்வளவு ஈடுபாடு, எந்த அளவிற்கு மகிழ்ச்சி என்று வியக்கும்படி செய்யப் போகிறேன். ஆனால் அதற்கு பிறகுதான் என் வஞ்சத்தை நிறைவேற்றப் போகிறேன். அவளை தன் கணவனோடு நிம்மதியாக வாழ விட மாட்டேன். வாழ்நாள் முழுவதும் எனக்கு செய்த துரோகத்தை நினைத்து அவள் வருந்தும்படி செய்யாமல் விட மாட்டேன். என்ன இது? கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்து பிடிப்பது என்பார்களே, அப்படி இருக்கிறது உங்கள் பேச்சு. வெண்ணெய் எப்போது உருகுவது, கொக்கின் கண்ணை எப்போது மறைப்பது? அண்ணா, இப்போது இந்த திருமணத்தை நிறுத்தினால் இருவர் விருப்பமும் நிறைவேற ஒரு வழி கிடைக்குமே. அது எனக்கு அவசியமில்லை. அவளை பழிவாங்குவது ஒன்றுதான் எனது லட்சியம். அவரவர் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வாய்ப்பிருந்தும் தன்னை நேசித்தவள் வாழ்க்கையை சீரழிப்பதுதான் நோக்கம் என்கிறார். சில ஆண்களுக்கே உள்ள வக்கர புத்தியை என் அண்ணனும் காட்டிவிட்டார். மருமகளே, தாமரை, என் அருமை மருமகளே, நான் தான் உன்னை அழைத்தேன். இங்கு வா. ஏன் இப்படி பார்க்கிறாய்? நான் யார் என்று உனக்கு புரியவில்லையா? இப்படி உட்கார். நான் ஏன் உன்னை இப்படி மருமகளே என்று அழைத்தேன் என்று உனக்கு தெரியுமா? இந்த அரண்மனையிலேயே உன்னை இப்படி அழைக்கும் உரிமை இந்த மங்கம்மாவிற்கு மட்டும்தான் உண்டு. அப்படியா? உனக்கு அழுந்தூர் வேளார் விஜயபூபதியை தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். என் அண்ணனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராயிற்றே. சிறு வயது முதலே நான் அவரை பார்ப்பதால் நான் அவரை மாமா என்றுதான் அழைப்பேன். அந்த மாமாவின் மனைவிதான் இந்த மங்கம்மா. நீங்கள் தானே அவர்? அப்படியானால் நீங்கள் சோழ மாமன்னரின் தங்கையார் இல்லையா? சரியாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறாய். உங்களை பற்றி என் அண்ணியார் நிறைய சொல்லி இருக்கிறார். உங்கள் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு மன்னர் நிபந்தனைகள் விதித்தது. அதை ஏற்க முடியாது என்று மாமா பிடிவாதம் பிடித்தது.
என் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து சொல்லி அவரை சமாதானப்படுத்தி நிபந்தனைகளை ஏற்று உங்களை திருமணம் செய்து கொள்ளும்படி செய்தது என அனைத்தையும் கூறியிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. நான் உன் அண்ணியாரோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு அமையவில்லை. ஆனால் என் திருமணம் என் விருப்பப்படி நடக்க அவரும் காரணமாக இருந்திருக்கிறார். என்னை பற்றி உன்னிடம் இந்த அளவிற்கு சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பண்புள்ளவர் என்பது எனக்கு புரிகிறது. இப்போது சொல், நான் உன்னை மருமகளே என்று அழைத்தது சரிதானே? இவன் என் மகன், பெயர் கதிர்காமன். அம்மா, என்ன கண்ணே? இங்கு வந்ததிலிருந்து இவர்களை மருமகளே மருமகளே என்று அழைக்கிறீர்களே. ஆமாம், அதற்கென்ன? அப்படியானால் நான் தான் இவருக்கு மாப்பிள்ளையா? இவரை திருமணம் செய்து கொள்ள போவது நான் தானா? தாமரை, இங்கு வந்த நாள் முதல் நீ மிகுந்த சோகத்துடன் காணப்பட்டாய். நானும் என்னை பற்றி உன்னிடம் சொல்லிக் கொள்ளவில்லை. இன்று நீ இப்படி வாய்விட்டு சிரிப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதம்மா. வெகு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் அத்தை இப்படி சிரிக்கிறேன். எனக்கு உங்கள் பிள்ளை கதிர்காமனை மிகவும் பிடித்திருக்கிறது. மாமாவையும் ஒருமுறை பார்த்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். அது அவர், அதை பற்றி நாம் பிறகு பேசலாமே. நான் அவசரமாக ஒருவரை பார்க்க வேண்டும். உன்னை பார்த்தவுடன் அதை பற்றி நான் மறந்துவிட்டேன். நான் பிறகு உன் அறைக்கு வந்து எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறேன். நான் வருகிறேன். வா கதிர்காமா, வா. அங்கே பார். நீ இங்கேயே நின்று அவனை கண்காணித்துக் கொண்டிரு. நான் சென்று படைத்தலைவரையும் சில வீரர்களையும் அழைத்து வருகிறேன். சரி. யார் நீ?
நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன? இங்கு எதற்காக வந்தாய்? அதை நான் ஏன் உங்களிடம் சொல்ல வேண்டும்? படைத்தலைவரே, இனியும் இவனோடு பேசிக் கொண்டிருப்பது சரியல்ல. எனக்கு என்னவோ இவனை பார்த்தால் சந்தேகமாக இருக்கிறது. இவன் ஏதோ ஒரு சதித்திட்டத்தோடு தான் வந்திருக்கிறான். நிச்சயம் இவன் ஒரு உளவாளியாகத்தான் இருக்க வேண்டும். இனி இவனுக்கு மரியாதை கொடுத்து பயனில்லை. அடே, இந்த காட்டிற்குள் வரக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? காடு என்பது எல்லோருக்கும் சொந்தம். நான் ஏன் இங்கு வரக்கூடாது? இது எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள காடு. உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதென்றால் நீங்கள் யார்? உங்களுக்கு அந்த உரிமையை தந்தது யார்? அதை சொல்லக்கூட தைரியம் இல்லை. என்னை மிரட்டி பார்க்கிறீர்களா? இப்படிப்பட்ட கோழைகளிடம் நான் என்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னாய்? எங்களையா கோழை என்றாய்? பிடித்து கட்டி இவனை. வீரர்களே, இவனை சுற்றி வளைத்து பிடியுங்கள். போ. ம்?